ஹாய் காய்ஸ், ரோஹித் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம GTA ஸ்ட்ரீட் டெஃபினட் எடிஷன் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். சும்மா வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டயாஸ் நம்ம நண்பர் லேண்ட்ஸ் கடத்தி வச்சுருப்பான், அவனை காப்பாற்றிருப்போம். அடுத்து நம்ம லேண்ட்ஸோடு சேர்ந்து டயாஸை போட்டு தள்ளுறதா இருக்கும். ஸோ இதான் நீங்கள் நம்ம டயாஸை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா இதான் இங்கே தான் இந்த மிஷின் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மிஷின் பேர் பார்த்தீங்கன்னா என்னது ரப்பவுட்டு. இந்த மிஷின் தான் இருக்குல்ல காசு நிறைய தருவாங்களான்னு GTA வயசுலேயே என்னென்னு தெரியல. ஏன்னா இந்த மிஷினுக்கு இது 50,000 சம்திங் என்னமோ தருவாங்க. 50,000 60,000. என்கிட்ட கொஞ்சம் கன்னெல்லாம் கேனன்ஸில் இருக்குது. உனக்கு இந்த கன்னெல்லாம் எப்படா கிடச்சது கேட்குறான். நான் ஒரு நாளாக சேர்த்து வச்சது ரெய்னி டேக்காக அப்படிங்கிறான். எப்பட்றா அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை ரெய்னி டேனா அந்த மாதிரி அவசரத்துக்கு அந்த நாள் தான் கன்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு எப்படா சேவ் பண்ண விக்டர் வேன்ஸோட சேவ் பண்ணியிருப்பாங்க. விக்டர் வேன்ஸோட சேர்ந்து அப்படியே சேவ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டயாஸ் அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அது இதை பார்க்குறான் போல இருக்குது, இந்த ஃபுட்டேஜை பார்க்குறான் போல இருக்குது. டாமி லான்ஸ் அப்படி ஓடி வராங்க போல இருக்குது. டாமி அவன் கொல்ல வரதான் நான் நினச்சபடி அப்படியே ஓடி வருவாங்க போல இருக்குது. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா அப்படியே டயாஸ் அப்படியே போவான். இப்போ பார்த்தீங்கன்னா டயாஸ் அப்படியே கொல்ல சொல்கிறாங்க. இங்கே ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது, இப்போ பத்திரமா வர்றாங்க. டாமி ரொம்ப கவலைப்படாதரா, நான் உனக்காக இருக்கேன், உன்னை கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். ஓகே அங்கே இருக்கோங்க இதெல்லாம் ஓரத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கேம் பிளேயில் போய் கிளாசிக் கேமை போடு 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 அங்கே ஒருத்தருக்கான். என்னடா வாண்டரில் வேணாம் தெரியுங்க. டேரே என்னடா முடிச்சு சுட்றா ஈஸ். அவனை சுட மாட்டேங்க என்னன்னு தெரில, நம்மளே போட்டாங்க ஈஸ். அதுன்னு தெரில, ஒர்க் ஆக மாட்டேங்க போல இருக்குது இந்த மிஷின். ரொம்ப இருங்க நம்ம விளாண்டு பார்ப்போமா, சும்மா கேம் பிளேயில் ஃப்ரீ வச்சு விளாண்டு பார்ப்போம் நம்ம வாட்டிக்கு. நல்லாவா இருக்கும். போடு 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 யப்பா. ஆனால் கீஸ் அவங்க ஒருத்தன் காலி. என்னடா பண்ணிகிட்ருக்க? ஏய் நீ என்னடா சுட்டுருக்க? அவன் லேண்ட்ஸ் சுடுறான், ஒன்றுமே செய்ய மாட்டேன், தண்டை மாதிரி நின்றுருக்காங்க கீஸ் இந்த லேண்ட்ஸு. ஏய் இன்னைக்கு எதுவும் எழுத்து குறையுது, யார் சுடுறான் இன்னைக்கு எழுத்து? ஏய் அவன் இன்னும் உயிரோட தான் கீஸ் இருக்கான். நான் செத்துட்டான்னு நான் நினச்சேன். அதான் லேண்ட்ஸுக்கு இன்னும் எழுத்து குறையுது நானும் பார்த்தேன். ஓகே நான் பார்த்தீங்கன்னா எதுக்கோ நான் புல்லட்லாம் ரொம்ப வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. நான் பேசாமல் இந்த எய்மே வச்சு கிளாசிக் எய்மே வச்சிடலாம். ஏன்னா நமக்கு எதுக்கு வம்பு. இந்த கன்னே ஃபஸ்ட்டு சரியில்லை. ஏன்டா உருப்படியாக கன்று தர மாட்டியா? இங்கே பார்த்து இந்த மாதிரி கன்று தரணும், ஏதாவது MP4 இந்த மாதிரி கன்று தரணும். இவங்களே ஒரு நல்ல கன்று தான் வச்சுருக்கானுங்க. போடு 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 போடு. ஐயோ நம்ம எல்லாம் சொல்கிறாங்க ஈஸ். லான்ஸ் பத்திரமா இருப்பியாடா? இருக்காங்க ஈஸ், பத்திரமாவே இருக்கான். இங்கே வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ அங்கே நிறைய பேர் இருக்கானுங்க. போடு 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 போடு. நமக்கு எப்போவுமே இந்த கன்று தான்டா வசதியாக இருக்குது. லான்ஸ் அடுத்து இந்த சைடு வழியாக போவாங்க ஈஸ், இந்த வழி அந்த வழின்னு சொல்லிட்டு போவான். கடைசியில் அவன்கிட்ட சுட்டு வாங்கி செத்துட்டு இருப்பாங்க ஈஸ். அதனால் கன் ஷாட் வழியாக வாங்கி செத்துட்டு இருப்பாங்க ஈஸ். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க முன்னாடியே நம்ம போயிடுவோம். போடு 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 போடு. எனக்கு இந்த வழியெல்லாம் தெரியுங்க ஈஸ். இந்த ரப்போட் மிஷின் நான் பார்த்தீங்கன்னா அடி யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நான். சூப்பராக இருக்கும் இந்த மிஷின். போடு போடு போடு. ஓகே என்னது அது இருட்டா, ரொம்ப இருட்டாக இருக்குது ஈஸ். பார்த்தீங்களா இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க? இருங்க நம்ம எட்டி பார்ப்போம். லான்ஸ் நான் அங்கேயே நிற்கிறேன். என்னாச்சுரா? என்னதாச்சு இங்கே இருக்கிற நிற்கிறானது? டயாஸ் கண்டிப்பாக உள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு ஆடா பைத்தியக்காரன். அவன் உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு பயத்தில் வெளியே நிற்கிறேன்டா. அப்போ நான் மட்டும் என்ன சோறு திங்கவா வந்தேன்? நானும் தானே டயாஸை கொள்ள வந்தேன். அவன் வாட்டிக்கு வெளியே நிற்கிறாங்க ஈஸ். அடப்பா என்னை கொண்டதுக்கப்புறமா எல்லாம் வரான் அப்படியே ஏதோ பெரிய மாசு மாதிரி. எல்லாம் கொள்வது நான் இல்லை, நான் தானே, நீ இல்லைடா. இப்போ இங்கே நின்றுட்டு இருப்பாங்க ஈஸ், டயாஸ் இருப்பான்னு சொல்லிட்டு. போடா லான்ஸு. நம்ம டக்குன்னு உன்னை எப்படி நண்பன் சொல்லிட்டு கடைசியில் நீ ஒன்றுமே எனக்கு செய்யலை. ஓகே நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தருக்காங்க ஈஸ். போடு 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 போடு. இன்னும் கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பானுங்க, நல்லாவே தெரியும் எனக்கு. என்னடா குனிஞ்சுக்கிட்ட? டாமி குனிஞ்சுக்கிட்டாங்க ஈஸ். பாருங்களேன் இன்னும் வேறு எவன்டா இருக்கான்? அங்கே ஒருத்தருக்காங்க ஈஸ். காலிக்கிட்டான். லான்ஸ் டக்குன்னு வாடா. என்னடா எழுத்து இப்படி குறைக்கிறீங்க? அப்படியே பாருங்க தாவிட்டான் பாருங்களேன். போடு போடு போடு. ஆனால் எல்லாம் காலி. நீ மேலே வேணா வச்சுருக்கேன், மேலே இருக்கிறமா வேறு ஒன்றும் இல்லை. லான்ஸ் டக்குன்னு வாடா. ஒருத்தனை கூட கொல்ல கேஸ் ஃபுல்லாக நான் தான் கொண்டுட்டு இருக்கேன். நீங்களே சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்சம் ஓவராக தரல. இதுக்கு நீ அவன் வராமலே இருக்கலாம். அவனுக்கு ஹெல்த்து வேறு இருக்குது, செத்துனாலும் முடிஞ்சது போல இருக்கலாம். இதுக்கு நீ வராமலே இருக்கலாம்டா. நானே தனியாக பேர் பண்ணிட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டேன்னது. பியூட்டிஃபுல் ஃபீலிங்ஸ் ஆட பாவி. நீ ரசிக்கிறதுக்காக வந்தானா இந்த மேன்சரை அவனை அடுத்து கொண்டுட்டு அதுக்கிறமா நீ ரசிச்சுக்கூடாது. தயவு செஞ்சு இப்போ ரசிக்காதடா. பியூட்டிஃபுல் ஃபீலிங் அது இதுன்னு. ஓகே
நம்ம பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா வந்து டயாஸ் நான் பிஸ்னஸை வந்து நான் எடுக்க வரேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். டாமி நீ என்னை பிட்ரே பண்ணி நீ இடியட் நான் உனக்கு கொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். அது ஐயோ கைஸ் லான்ஸை போய் தெரியாமல் சுட்டோம் கைஸ். சாரி லான்ஸ் சார்ரா போடு என்னடா உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிற பெரிய வீரரும்ப இப்போ என்னடா உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டே இருறா இவன் லான்ஸ் கொடுத்துக்கண்ணா அவன் தம்பியாட நீ கொன்ன என்னடா சும்மா நின்றுருக்கான் பொம்மை மாதிரி. அதுக்கப்புறமா எல்லாம் அப்படியே படுத்து கிடக்கானுங்க. அதுக்கப்புறமா வந்து யூஸ் டு பீட் பிரேக்ஸ் அப்படின்னு அவன் கத்துறான். அப்படி என்னோட அழகான வீடு அப்படின்னு கத்துறான் அவன். அதுக்கப்புறமா வந்து நீ என்ன பண்ணியிருக்குன்னு பாரு என் தம்பி என் அண்ணனுக்காக அப்படின்னு வந்து லேண்ட் சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து நான் ட்ரஸ்ட்டு பண்ண டாமி அப்படின்னு சொல்கிறான். இப்போ நீ எனக்கு என்ன பண்ணியிருக்கு நீயே பாரு அப்படிங்கிறான். சரி குட் நைட் மிஸ்டர் டயாஸ் அப்படின்னு லேண்ட் சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து பட்டாங்கன்னு போட்டுடுறானுங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன நடக்குதுன்னா வந்து மிஷின் முடிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டி அக்கௌண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக நம்மளோட தான். அவனாம் கைஸ் முடிஞ்சது மிஷின் முடிஞ்சது. மிஷின் முடிச்சு அப்பாடி மிஷின் முடிச்சுட்டாங்க. $50,000 கொடுத்துருவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டோன்னே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு என்னடா பிளட்டாக இருக்குது. இப்போ தான் மிஷின் முடித்தோம். அந்த மிஷினுக்காக பிளட்டாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்மரே இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா போய் ஒரு ஆர்மர்லாம் எடுத்து போய் இங்கே ஆர்மர் வச்சுருப்பாங்களே ஒரு இடத்துல இருக்கும் கீஸ். குதி அவனாம் கீஸ் இங்கே வந்து இவனை கால் பண்ணுறான் கீஸ். டாமி நண்பா நான் உனக்கான ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். ரெக்கார்டிங் ஸ்டூடியோஸ்லாம் அங்கே இருக்குது. நீ வேணால் விசிட் பண்ண ஏதோ மூவி ஸ்டூடியோஸ் போல் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து எவனா விசிட் பண்ண கேட்குறான் போல இருக்குது. ஸ்டார்ட் கன்லாம் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. புது கன் கிடச்சிருச்சு நமக்கு. ஐயோ கைஸ் நான் கேங் மெம்பர் சொல்லி சுட்டுன்னு தெரியாமல் சாரியா தம்பியா சாரி தெரியாமல் ஒருத்தர் கொண்டுட்டோம். ஒருத்தர் தெரியாமல் கொண்டுட்டோம் கைஸ். பாவம் நம்ம கேங் மெம்பர் தான். இவனை முந்தி நான் சுட்டேன்னா உடனே நம்மளை அடிக்க ஆரம்பிச்சுவானுங்க. ஆனால் இப்போ இவங்களாம் நம்ம கேங் மெம்பர்ஸ் அதனால நம்ம கொல்ல மாட்டாங்க. டயாஸ்ட் வந்து இப்போ நமக்கு மாறிட்டாங்க. டெய்லி மிஷின் ஆரம்பிக்க போல நீ அவன்டா கால் பண்ணுறது. டாமி என்ன ஞாபகம் வச்சிருக்கியா ஹலோ சொன்னி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தட்ஸ் ரைட் நம்ம நல்லா குட் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ். நீ எனக்கு காலே பண்ண மாட்டேங்க. ஒரு லெட்டராச்சு எனக்கு பார்த்தியா நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸே இல்லையா அப்படி கேட்குறான். நீ எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்க. என்னாச்சு இப்போ நீ எனக்கு இந்த ட்ரக்ஸு கில்லிங் ட்ரக்ஸ் பேரன்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா வந்து டாமி மறந்துட்டேன் நீ அப்படிங்கிறான். நான் எப்படி உன்னை மறப்பேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா வந்து ஆனால் மிஷினாக அந்த ஃபோன் கால் பேசி. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஏதோ ஷேக் டவுன் ஏதோ மிஷின்ங்கிறானுங்க. ஸோ வந்து இந்த இடம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பழைய இடம் மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்க்க என்னால் இங்கே நிற்கக்கூட முடியல டாமி. என்னது வாயாமரம் ரோசாமரன் நீ வந்து என்னோடய லாயர் ரோசாமரன். அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். இதான் டைமு. நம்ம வந்து நம்ம எல்லாருக்கா வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு டெரிட்டரி இருக்குது. வைசிட்டியில் வந்து நியூ பிளேயர்ஸாக புதுசாக கடைக்காரங்களாம் வந்துட்டாங்க போல இருக்குது. இப்போ வந்து இவன் எவ்ரி கார்டிகனில் வரவன் தானே. எவ்ரி கார்டிகன் ஒரு மிஷின் வரலாம் அதில் வரவங்க கைசுவேன். அதுக்கப்புறமா வந்து லோக்கல் பிஸ்னஸ் இப்போ லோக்கல் பிஸ்னஸ்லாம் இருக்குது. டயாஸ் இப்போ செத்துட்டான். இப்போ நான் ஒன்றும் லிபர்ட்டி சிட்டிலங்க என்னங்க சொல்கிறாங்க. அதுமாதிரி ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேங்கண்ணா. ஸோ வந்து நார்த்து மால் போய் வைஸ் பாயிண்டில் வந்து என்ன பண்ண சொல்கிறானுங்கன்னா வந்து கண்ணாடி எல்லாத்தையும் உடைக்க சொல்லணும் உங்களுக்கு. ஏதோ சரி உடைக்க என்னது அங்கே ஓடி போய் எல்லா கண்ணாடியும் உடச்சி 5 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்தையுமா உங்களுக்கு வைஸ் மாலோட சைஸ் என்னன்னு தெரியுமாடா. அது சத்தியமாக ரொம்ப பெருசு. நான் அந்த சைடு போயிட்டு வேணால் நான் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து நார்த்து மால் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வைசிட்டி நார்த்து மால். இது பார்த்திங்கன்னா நார்த்துங்கிறதுனால தான் பார்த்திங்கன்னா வந்து நார்த்துங்கிறாங்க. ஸோ நார்த்தில் இருக்குங்கனால நார்த்து மால்ங்கிறாங்க. இந்த சைடில் உள்ள எல்லா கண்ணாடி உடைக்க சொல்கிறாங்க போல இருக்குது. ஓகே நம்ம உள்ளே போகும்போது ஒரு கன் எடுத்துக்கிட்டே போவோம் நம்ம. ஸோ சீக்கிரம்டா எவ்வளோ நேரம் ஆக்காதீங்கண்ணா தயவு செஞ்சு. அதுமாதிரி வந்து இப்போ எல்லா கண்ணாடியும் இப்போ எல்லாத்தையும் உடைக்க சொல்கிறானுங்க. கண்ணாடியில் எங்கடா இருக்குது. நான் தான் மிஸ்டர் வெர்சிட்டி எல்லாம் தள்ளுங்கண்ணா. போடு அந்த கண்ணாடி உடஞ்சிச்சு. அடுத்து என்னடா 2 ஸ்டார் வாண்டல் ஊற்றுறேன். பில் அடிச்சுட்டாங்க இவன் என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா. நம்ம வந்துட்டோன்னு உடனே வந்து பில்லு எல்லாத்தையும் அடிச்சு வச்சுட்டான். போலீஸ் வருவானுங்க அப்படின்னு. டேய் இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் நியாயம் இல்லை. நான் வாட்டி கண்ணாடி உடச்சிட்டு அங்கே பாருங்க ஒரு போலீஸ் வேறு நிற்கிறான். சுடுங்கிறேன். என்னடா சுடுறான்னு உடனே சுட ஆரம்பிச்சிட்டேன். அட பாவி சுட ஆரம்பிச்சிட்டாங்க கீஸ் நம்மளா. ஐயோ சார் விட்டுருங்க சார் சும்மா சொன்னேன் சார் சுடுங்கன்னு. நமக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது சார். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். எனக்கு அது டைம் ஆயிடுச்சு சார் பாருங்கள் சார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு எல்லா கண்ணாடி உடச்சிட்டு இருக்கோம் நம்ம.
ஓட ஓட ஓட. ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உடைப்போம். இன்னும் நான் இவ்வளோ கண்ணாடி உடச்சிட்டேன், இன்னும் மிஷின் முடியவே இல்லை. என்னது மை ஒண்டர்ஃபுல் ஸ்டோர் அப்படின்னு கத்துறான். எவன்டா அது என்ன துரத்துறது? நீ என்னை துரத்துற? என்னடா எல்லாம் தெரிச்சுக்கிட்டு ஓடுறீங்க? நானடா செஞ்சேன்? ஏய், ரிமெம்பர் த நேம் டாமி வெர்சிட்டி. போடு போடு போடு. என்னடா கேங் மெம்பர்ஸு என்னடா சுருண்டுட்டீங்க? என்னாச்சுன்னு தெரில. போடு போடு போடு. என்னடா கண்ணாடி இதெல்லாம் போடு போடு. ஐயோ கைஸ், ஒருத்தன் அப்படியே அவன் வாட்டிக்கு 7 வந்துட்டு இருந்தான். அவனை போய் சுட்டுருக்கோம் நம்ம. ஸோ என்னடா அது கண்ணாடியில் உடைய மாட்டிக்கு? இங்கே கண்ணாடி இருக்குது கைஸ். என்ன சுடுறது நிறுத்துறா, சுட்டுட்டு இருக்காங்க கைஸ் நம்மளை போட்டு. எங்கடா வேற எங்கேயும் கண்ணாடி இல்லையே? வேற கண்ணாடி வேறு எங்கேயுமே இல்லையே. இங்கே பார்த்தீங்களா, நல்ல சூப்பராக ஸ்டோர் இருந்துச்சு. நல்லா தொழில் நடத்தலாம்னு ஆசையாக வச்சுருந்தான். நம்ம எல்லாத்தையும் உடச்சி போடணும். கண்ணாடி எல்லாத்தையும் கிளாஸ் தானே நான் மாற்றிக்கலாம்டா. கிளாஸ் ஒன்றுச்சுன்னா மாற்றிக்கலாம். உன் கடையை உடஞ்சினா தான் மாற்ற முடியாது. ஓகே, நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா போவோம். என்னடா அந்த கண்ணெல்லாம் உடையவே மாட்டேங்கி? இதுவும் கண்ணாடி தானடா, என்னன்னு தெரில. இதுவும் கண்ணாடி தான், ஏன் அதெல்லாம் உடைய மாட்டேங்கி? இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா இருக்குது. டேய் இந்த கண்ணெல்லாம் இருந்ததில் உடைய மாட்டேங்கி. வேறு அங்கே சைடில் அங்கே மேப்பில் போட்டிருக்காங்க கைஸ். இந்த சைடு நான் பார்த்தீங்கன்னா மேப்பை இதனால் பார்க்கவே இல்லை. இப்போ தான் நான் மேப்பே கவனிக்கிறேன் நான். அந்த மேப்பில் அந்த இது போட்டிருக்காங்கன்னு. ஸோ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துட்டோம். இங்கே தான் கைஸ் இருக்குது. போடு 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 போடு. இன்னும் இதானடா இதுவும் உடையலாம். என்னை பார்த்தா என்ன சிரிப்பாக வாடா இருக்குது? என்ன வச்சு என்ன காமெடி பண்ணுறீங்களா? அப்புறம் உடைய மாட்டேங்க கைஸ் நிஜமாவே. டேய் இல்லை, எனக்கு புரியல. இங்கே சில கண்ணாடி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேப்பில். என் புல்லட்லாம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குடா. எனக்கு ஆல்ரெடி 2 ஸ்டார் வாண்ட் லெவல் வரை கொடுத்துருக்கானுங்க. இருங்க என்னென்னு பார்த்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணாடி யாரும் உடைக்கிறேன்னு சொல்லி 3 ஸ்டார் வாண்டில் போய் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு கைஸ். ஸோ எந்த கண்ணாடி கைஸ் உடைக்கிட்டு? இந்த கண்ணாடிலாம் உடைக்கணும்னு தான் காமிக்குது, ஆனால் உடைய மாட்டேங்குது. நீங்களே பாருங்களேன், என்னன்னு தெரில. சரி, இந்த கண்ணாடிலாம் உடைக்க முடியாது போல இருக்குது. அதுவும் பாருங்கள், டாமி இது சும்மா அவங்க ஒரு இது ட்ரெஸ் பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சா. அது நானாக வாண்டடாக போய் பிக் பண்ணல. அது வாட்டிக்கு இருந்துச்சு. சரி போய் அது வாட்டிக்கு இருந்துச்சு. சரி, நான் போலீஸ் வரத்துறாங்கன்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தா அவனாக பிக் பண்ணிட்டான். இந்த ட்ரெஸ்ஸை போட்டோடனே டாமி பாருங்கள் கொஞ்சம் ஒல்லியாக தெரியும் பார்த்தீங்களா? அந்த ட்ரெஸ்லாம் குண்டாக இருப்பான் டாமி, இதெல்லாம் ஒல்லியாக இருக்கும். ஸோ வேகமாக போவோம். ஐயோ டைம் இல்லை கைஸ். இன்னும் என்னென்ன இடத்துல இருக்காங்க? இன்னும் 3 கார்னரில் இருக்குது கைஸ். ஓடு 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 ஓடு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி உடைய மாட்டேங்க, என்னன்னு தெரில. ஏதோ பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த கண்ணாடிலாம் உடைக்கணும்னு தான் காமிக்குது, பட் ஆனால் உடைய மாட்டேங்க, என்னன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் இந்த கண்ணெல்லாம் உடைக்க அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வர வேண்டி இதில் போல இருக்குது. எனக்கு டைம் ஆயிடுச்சு எனக்கு. ஒருத்த போலீஸு சார் விட்டுருங்க சார், கண்ணாடி தான் சார் உடைச்சேன். என்னன்னு தெரில, நான் உடச்சிக்கிட்டே இருக்கேன்னு 3 ஸ்டார் வாண்டில் போய் கொடுத்து வச்சுருக்கானுங்க. நான் போலீஸு யாரையும் கொல்லலாம் ஒன்றும் செய்யலை. நான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டார் வாண்டில் கண்ணாடி உடைக்கிறேன்னு கிடச்சிது. அடுத்து நான் வாட்டிக்கு அவனையும் கண்டுக்காமல் சுட்டுக்கிட்டே இருந்தேன். காப்பாலாம் சுடலை, நான் வாட்டிக்கு கிளாஸ்லாம் சுட்டுருக்கான். அதுக்கு உடனே வாண்டரில் வந்துட்டானுங்க. இதையும் உடைக்கணும் தான் போட்டிருக்கு. என்னதுடா அது? நான் வெளியவே வந்துட்டேன், இருங்க. ஓகே புரிஞ்சிருச்சு. அது அந்த கார்னருக்கு ஏதோ கார்னருக்கு போக சொல்கிறானுங்க. இங்கிலீஷ் நான் பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா கண்ணாடியும் உடச்சிட்டு மிச்சம் என்னென்ன கண்ணாடி இருக்குன்னா வந்து அந்த ஒரு சில கண்ணாடியில் இருக்கும். ஆனால் அது உடைக்க முடியல. நான் சுட்டுக்கிட்டே இருந்தேன். அது சுடணும் காமிச்சிது, ஆனால் உடைய மாட்டேங்க, என்னன்னு தெரில. அது என்ன மாதிரியான கண்ணாடின்னு தெரில. தள்ளுங்கடா, வழியே மறைச்சிட்டு இருக்கானுங்க. டேய் அடிக்காமல் இருறா, அடிச்சுட்டு இருக்காங்க ஈஸ் நம்மளை போட்டு. என்னங்க இருக்குது இங்கே அடப்பா அடி ஃப்ளோரில் இருக்குது ஈஸ். நமக்கு வர டைம் ஆயிடுச்சு ஈஸ். நமக்கு வர ஐயோ போச்சு. டாமி வெர்சிட்டி ரிமெம்பர் த நேம் அப்படின்னு கத்திட்டு இருக்கான். கத்துறது நிறுத்துறேன், எனக்கே மிஷின் ஃபெயில் ஆக போகுது. டாமி வெர்சிட்டி ரிமெம்பர் த நேமா? நானே கன்ஃபியூஷனில் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். என்ன வராது, எல்லா கண்ணாடியும் உடைக்கணுமாங்கிறது எனக்கே தெரியாது. எல்லாரையும் போட்டுருக்கேன். எனக்கு 4 ஸ்டாரே கொடுத்துட்டானுங்க ஈஸ். போடு ஐயோ
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிஷினை முடிக்கிற ஸ்டேஜில் வந்துட்டோம். ஆனால் இங்கே கண்ணாடி இருக்குதுன்னு போட்டிருக்கு. ஆனால் கண்ணாடி பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை இந்த சைடு. இங்கே ஏதோ போட்டிருக்காங்க அடப்பா மேலே இருக்குது கைஸ். நம்ம டக்குன்னு போயாகணும். இன்னும் பார்த்தீங்கன்னா 40 செகண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா டக்குன்னு 30 செகண்ட் ஆக போகுது. ஓடுறா டாமி ப்ளீஸ்ரா ஓடிடுறது நேரம் பார்த்து ஓடிடுறா. நம்ம மேலே இருக்குது இல்லை எல்லா கண்ணாடி இருக்குது. ஓடுறா டாமி டக்குன்னு எல்லாம் கண்ணாடி ஓடுறா. ஓட இன்னும் 4 ஸ்டார் வாண்டல் கொடுத்துட்டானுங்க. ஓட 20 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் உள்ள எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் நம்ம வேணா வாங்கிக்கலாம் போல இருக்குது போட்டிருக்காங்க. அந்த க்ரீன் பிக்கப் இருந்துச்சுல இதை வச்சு பார்ப்போம். அதே நம்ம ஃபஸ்ட் டைம் மலிவுலு கிளப்பை வாங்கலான்னு போவோம். ஆனால் இந்த நேரம் வாங்க முடியாது, அப்புறமா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் காரணம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை முடிச்சிட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ அந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வாங்குகிற ஆப்ஷன் கொடுத்துட்டானுங்க. இன்னும் 1 ஸ்டார் இருக்குது. நான் என்னடா பண்ணேன் இப்போ மிஷின் முடிஞ்சிருச்சு இல்லடா. ஸோ இந்த டிஷர்ட் பாருங்கள் டாமிக் சூப்பராக இருக்குல்ல. இந்த டிஷர்ட் வீட்டிலே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஆப்ஷன்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒன்லி மார்க்கெட், ஒன்லி இந்த மால் தான் மார்க்கெட் தான் தெரியாமல் ஒன்லி வைசிட்டி நார்த் மால் மட்டும்தான் இருக்கும். வீட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டிஷர்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபைனல் மிஷின் எல்லா கேம் 100% கம்ப்ளீட் பண்ணால் ஒரு டிஷர்ட் தருவாங்களே, அது கூட அந்தளவுக்கு இருக்காது. இருக்கிறதுல இந்த டிஷர்ட் தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி வெள்ளையாக ஒரு மாதிரி எழுதி வச்சுருப்பாங்களா, அதனால எனக்கு அது பிடிக்கல. ஆனால் இது எப்படி இருக்குது நீங்களே பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிஷர்ட் எனக்கு. ஸோ ஒரு காப்பு ஐயோ ப்ளீஸ் அங்கே ஒரு காப்பு வர இருந்தால் நான் வேணால் மேன்ஷன் பீட்டை வேணால் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எதாவது நடுவில் ஏதோ ஃபோன் கால் வந்துருச்சு, அதான் அட்டன் பண்ணிருக்காங்க விட்டேன். ஹே சன், இது உனக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்க போகிறேன். எவரி காட்டிக்கு நீயா என்னாச்சுன்னு கேட்குறான். எனக்கு என்னென்னமோ நடந்துருச்சு, நீ தான் ரியல் எஸ்டேட்டு, நீ எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறேன். சரி நான் உன் கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கேன், அது பர்ஃபெக்ட், நீ எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தர அப்படிங்கிறா. அதுக்கப்புறமா சரி அப்புறமா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டான் டாமி. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் டாமிக் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா சூப்பராக இருக்குல்ல. ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ பெரிய மேட்ச் பார்த்தீங்களா. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த மிஷின் தான் பண்ண போகிறோம். ஓகே அடுத்த மிஷினோட காணோம் இவ்வளோ இருக்குது. வெர்சிட்டி எஸ்டேட் தான் போட்டிருக்காங்க. அடுத்த மிஷின் இல்லை இந்த இருக்குது கீஸ். நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஆர்மரு கன்னெல்லாம் எடுத்துகிட்டு மிஷின்லாம் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டாமினா கொஞ்சம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அதான் அது நான் கேம் விளையாட அது மிஷின்ஸ்லாம் நீங்கள் நிறைய மிஷின்ஸ் முடிக்க தான் ஸ்டாமினா அதிகமாகும். நீங்கள் கேம் ஸ்டார்டிங்லலாம் ஸ்டம்மினா கேவலமாக இருக்கும் கேஸ். நான் நீங்கள் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் தான் ஓடுவீங்க, அதுக்குள்ளே டாமி டயர்ட் ஆகிடுமா, அவ்வளோ மோசமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பல கன்ஸ் கிடச்சிருச்சு கேஸ். புதுசாக கன்னெலாம் கிடச்சிருக்கு நமக்கு. இதே மாதிரி அடுத்து இன்னும் நிறைய புதுசாக கன்னெல்லாம் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே நம்ம அடுத்த மிஷின் போகலாம். இந்த மிஷின் பேரே பிராலு. ஸோ லான்ஸ் அங்கே ஏதோ குடிச்சிட்டு இருக்கான் போல இருக்குது. ஆமாம் நம்ம டாமி வரான். டாமி என்னடா ப்ராப்ளம் அப்படின்னா இந்த பார் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க பே பண்ணுறதுக்கு. ஒரு சில லோக்கல் கேங் தக்ஸால் ப்ரொடக்ட் பண்ணிட்டாங்க. டாமி வரி பண்ணாத, நான் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. யார் ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கு? லான்ஸுக்கு யார் ட்ரக்கை சப்ளை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கான். ஏதோ லோக்கல் ட்ரக் பார்த்தீங்கன்னா லான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுறாங்க இருக்குது. யார் சப்ளை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம கூட 2 பேர் வந்திருக்கானுங்க. யார் ராண்டிங்கன்னா செத்தா மிஷின் ஃபீல் ஆகுமான்னு தெரில. ஆகான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த காரில் போக முடியாது கைஸ், இந்த காரில் போக முடியாது. ஏன்னா இந்த காரில் 2 பேர் தான் உட்கார முடியும். இப்போ நீங்களே பாருங்களேன், ஒரு ஆள் தான் உட்கார முடியும். கெட்டிங் இந்த கார் யூஸ்லெஸ். நம்ம அப்படி தான் கைஸ் சொல்லுவான். நீங்கள் அப்படி தான் கேட்காதீங்க கைஸ். இதெல்லாம் பண்ண முடியும் இந்த காரில் தான் போக முடியும். ஏன்னா அந்த காரில் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் உட்கார முடியும். டிரைவரு அதுக்கப்புறமா ஒரு பேசஞ்சர், அவ்வளோதான். இந்த காரில் தான் 4 பேர் போக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த காரில் ஏறிட்டோம். அதுக்கு தான் இந்த கார் நிப்பாட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இந்த மிஷினுக்காக தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா பாருங்களேன் 2 பேர் கூட இருக்காங்க. அதனால் கார் இதுக்காக தான் வச்சுருக்காங்க. இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, வெளியே வேணாச்சும் காரில் சுற்றிட்டு இருப்பான். அந்த கார் வேணா கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒருத்த மட்டும் வர வேண்டியதுனாடா. இப்போ 2 பேர் வரலாம் பாருங்கள். இவ்வளோ ஸ்லோ காரில் வர வேண்டியது இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார் எடுத்தோம்ல, அந்த கார் ஃபாஸ்ட்டுக்கு அது லான்ஸோட காராக தான். அந்த கார் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்களா
இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ கார் ரெண்டா 2 பேர் ஒரு ஆள் வர வேண்டியதுனால 2 பேர் வந்து டார்ச்சர் பண்ணுறானுங்க கைஸ் வந்து. ஓகே வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க போன மிஷின். ஆனால் இப்போ எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முடித்தேன். பல தடவை மிஷின் ஃபெயில் ஆச்சு கைஸ். இந்த ஷேக் டவுன் மிஷினு, அந்த இது ரப் அவுட் அந்த டயாஸ் போடுற மிஷின்னா பயங்கர ஈஸி. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக முடிச்சிருப்பீங்க. என்னடா அது இந்த மாதிரி வரும்போது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி குளிர்ச்சியாக ஸ்ப்ரே அடிச்சு விட்றது எல்லா மேலேயும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா நம்ம கன்னில் வேறு புல்லட்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. நம்ம ஆமுனேஷன் போகணும் கைஸ். ஆமுனேஷன் போய் கொஞ்சம் புல்லட்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கணும். புல்லட்டில் கன்னுக்கு அந்த கன்று வாங்கியானு கைஸ். நம்ம இந்த கன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க கன்னா. சரி ஒருத்தன் ஷார்ட் கன் எடுறா. ஷார்ட் கன் தானே டாமி வெர்சிட்டி. போடு யாரா நீ போடு. எதுக்குடா இந்த ஃப்ரீ எய்மு கிளாசிக் எய்மு ஃப்ரீ எய்மே இருக்கட்டும்டா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு நின்றுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரக்ஸ் சப்ளைக்கு ரொம்ப ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா. இதெல்லாம் நீ இருக்கக்கூடாது. இந்த இடியட்ஸ்லாம் வந்து டிபிடி செக்யூரிட்டியிலேருந்து செக்யூரிட்டி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். சரி அப்புறமா பார்ப்போம் வாட் எவர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவன் இது போல் இருக்குது. அந்த முன்னாடி அடிச்சு போட்டான் கைஸ். அந்த ட்ரக் டீலர் என்னது அந்த பார்க்கோட ஓனர் போல இருக்குது. டே காப்பு தயவு செஞ்சு போயிடுறா கைஸ். டார்ச்சர் பண்ணுறாங்க கைஸ் போட்டு. நமக்கு ஒரு டைம் வர கொடுத்துருக்கோம். காப்பு தயவு செஞ்சு டார்ச்சர் பண்ணாதரா. ஃபஸ்ட்டுக்கு போனா மிஷின் ஃபெயில் ஆயிரும். டே நம்ம அடியால் ஏறணும் கைஸ். அம்மாடி காப்பு ஏறுறா காப்பு. ஐயையோ. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டிலாம் காப்பு வந்தீங்கன்னா அவ்வளோதான்டா. நான் வாட்டி சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். 2 ஸ்டார் வாண்டர் கிடச்சான்னு போகிறேன். ஏன்னா காப்ஸ்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க கைஸ். ஆனால் பாருங்கள் நான் வாட்டிக்கு மிஷின் பண்ணுறேன். வாட்டி எரிச்சல் கிளப்பிட்டு இருக்கானுங்க வந்து. ஸோ ஓகே இங்கே 2 கார்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்க. டே பின்னாடியிலேருந்து வண்டி இடிக்காதீங்க. நான் என்னடா செஞ்சேன் அப்படி. ஓகே அவ்வளோதான். இப்போ நம்ம இது கன் எடுத்து போட வேண்டியதான். பட்டாங்கு அவ்வளோதான். 2 பேர் வேலி. இப்போ வந்து பாரோட ஓனர்கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன், இந்த பாருக்கு இன்னும் நான் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் தேவைப்படுதுங்கண்ணா. இது திரும்ப நடக்காது சார். இந்த மாதிரி இன்னும் திரும்ப நடக்காதுங்க. ஆகிரமா வந்து இந்த இடியட்ஸ்லாம் டிபிசிடியே வந்து பிளாக் பண்ண பார்க்குறாங்க. நம்ம வந்து அவங்க பார்ப்போம். அம்மா சரி அப்புறமா நம்ம 2 பேர் சந்திச்சுப்போம் அப்படிங்கிறான். ஸோ டைமை கொடுத்துட்டானுங்க. ஏதாச்சும் காப்பு இருந்தீங்கன்னா அவ்வளோதான்டா. காப்பி இப்போ யாரும் இல்லை கைஸ். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டிக்கு ஃப்ரீயாக போக வேண்டியதான். இப்போ வந்தீங்கன்னா அவ்வளோ நான் வாட்டிக்கு சுட்டு போட்டுருவேன். எனக்கு தெரியாது. ஏன்னா மிஷினில் இருக்கேன். ஏன்னா நான் வந்து மிஷினில் இருந்தாலும் கண்டிப்பாக வாண்டட் லெவல் ரொம்ப நான் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஆனால் இதுவே நான் வந்து மிஷின்லேயே வாண்டட் லெவல் வர மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான். நான் வாண்டட் லெவல் தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். வேறு என்ன யூஸ் பண்ண முடியும். ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா போவோம் நம்ம. ஃபாஸ்ட் யூ நீட் மோர் ஃபாஸ்ட் மேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ லொக்கேஷன் ஏதோ போக சொல்லியிருக்கானுங்க. நிறைய பேர் இருப்பானுங்க இருக்குது. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க. டே 2 பேர் காரில் இருக்கீங்களாடா. உருப்படியாக சண்டை போட மாட்டானுங்க ஈஸ் வந்து. போடு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐயோ கைஸ் அம்மாடி கைஸ். நம்ம ஃப்ரீ நம்ம வந்து ஐயையோ டே எதுக்குள்ளேயே போகாதடா நீ. எழுத்தை குறைச்சி விட்டானுங்க ஈஸ் நம்மளை. எம்மாடி போடு. ஐயோ நம்ம கேங்கால் ஒருத்தன் செத்துட்டாங்க ஈஸ். ஐயோ எழுத்து ரொம்ப முக்கியம். இருங்க ஈஸ். அவன் சுடட்டும் ஃபஸ்ட்டு. ஐயோ காப்பு கைஸ். ஐயோ அவன் ஒரு அடி அடித்தாலும் நமக்கு போச்சு. நீங்கள் கண்டிப்பாக காலி. நானும் ஹெல்த் ஏற்றிட்டு வேணா கண்டினியூ பண்ணுறேன். அம்மா கைஸ் நம்ம ஹெல்த் ஏற்றினாலும் வீடியோ பார்த்தீங்கன்னா பாஸ் கொடுக்க முடியல. ஏன்னா அந்த காப்பு என்னை துரத்திட்டு இருக்கான். ஒரு அடி அடித்தோன்னா கண்டிப்பாக காலி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தை பாருங்கள் 1 இருக்கும். ஜஸ்ட் நிமிஷம் அடிச்சிடக்கூடாது கைஸ். நம்ம பேசாமல் கண் எடுத்துகிட்டு அப்படியே ஓட வேண்டிதான். ஸோ அந்த கார் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் கீஸ். நம்ம காப்பு நான் வாட்டிக்கு நான் ஏற்றிட்டு போயிட்டே இருப்பேன். இங்கே போய் ஹெல்த் ஏற்ற கீஸ். இப்போ ஹெல்த் எங்கேயும் ஏற்ற முடியாது நம்மளால். நம்ம வேணால் கார் வச்சு அவனுங்களை நம்ம ஹெல்த் ஏற்றிக்க வேண்டாம். அவனுங்களை வந்து ஏற்றிட்டு போயிடுவோம். அதான் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஐடியான்னு எனக்கு தோணுது. நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கீங்க. வாங்கடா. எனக்கே ஹெல்த் இல்லை. சுடுறாங்க கீஸ் காரை பார்த்துட்டு. ஏய் அம்மாடி. ஐயோ காப்பு பார்த்து காப்பு நீயே காலிடுறா. எம்மாடி சுடுறாங்க ஈஸ். நம்மளை போட்டு சுட்டுருக்கான். காலி ஏறுறா ப்ளீஸ்ரா. காலி ஏறுறா. எனக்கு ஹெல்த் இல்லைடா. இல்லை செஞ்சு ப்ளீஸ்ரா கெஞ்சுறேன்டா.
காலி ஏறுறா ப்ளீஸ்ரா. என் அம்மாடி. ஸோ அப்போ காலி ஆகிட்ட கைஸ். இப்போ ஏதோ பிளாஸ்ட் உள்ள. டே டாமி எதுக்குடா கார் விட்டு இறங்குனேன்? இப்போ ஏதாச்சும் ஸ்டாப் வந்தானோ ஒரு அடியை போட்டு போயிட்டே இருப்பான் வண்டிக்கு. ஏன்னா அவ்வளோ ஹெல்த்து, ஏன்னா அவ்வளோ சூப்பரான அவ்வளோ சூப்பரான கண்டிஷனில் இருக்கும். நம்மளை கேங் புடிச்சு 2 பேர் செத்துனானுங்க. அவன் ஒருத்தன் இருக்கான், அவன் தான் நம்ம ஹெல்ப் பண்ணான். ஏன்னா 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் அவன் தான் கொன்னான். வேறு ஹெல்த்து சுத்தமாக இல்லை. நீங்களே பார்க்கலாம் ஹெல்த்தை பார்த்தீங்களா? ஒன்று தான் இருக்குது, ஒரு ஹெல்த்து, ஒரு ஹார்ட்டு தான். நம்ம என்ன செஞ்சாலும் என் காரை விட்டு குதிச்சா கூட நம்ம காலி, அவ்வளோதான் போயிடும். ஸோ இவனுங்களை நம்ம ஏற்றி மோஸ்ட்டாக கொள்ள ட்ரை பண்ணுவோம். போட்டு ஒருத்தன் காலி ஏறுறா ப்ளீஸ்ரா, காலி ஏறுறா. எனக்கு டைம் இல்லைடா ப்ளீஸ்ரா, கெஞ்சுறேன்டா. இவன் காலி ஆகிற மாதிரி எனக்கும் தெரில கைசி. என்னால் கண்டிப்பாக வண்டி விட்டு இப்போ இந்த நேரம் கண்டிப்பாக என்னால் இறங்க முடியாது. பிகாஸ் நம்ம எழுத்த பாருங்கள், அப்பாடி காலி ஆகிட்டேன் கைஸ். நம்ம அடுத்த நான் போய் சேஸ் பண்ண போனேன் இப்போ. ஸோ கண்டிப்பாக நம்ம காரை விட்டு நான் கண்டிப்பாக இறங்க போகிறது. நான் மிஷினுக்கு அப்புறமா தான் காரை விட்டு இறங்கவே செய்வேன். ஏன்னா அவ்வளோ மோசமான கண்டிஷன் கைஸ் இது. ஸோ நான் இந்த கேமில் இன்னும் ஒரு தடவை கூட நான் வேஸ்ட் ஆகவே இல்லை. அந்த எப்போ வேஸ்ட் ஆகிருந்தோம்னா அந்த ஏதோ ஒரு மிஷினுக்கு தான் நம்ம வேஸ்ட் ஆகிருந்தோம். அந்த ஏதோ ஒரு மிஷின் இருக்கும் கைஸ், அதுதான் நம்ம வேஸ்ட் ஆகும். ஆனால் கைஸ் பறந்துட்டான். ஸோ கன் எடுப்போமா, கன் வச்சுருக்கான், அப்போ எடுத்துப்போமா. யாரும் நான் அடிச்சிட மாட்டிங்களே, அடிச்சிங்கன்னா அவ்வளோதான் நான் காலி ஆயிடுவேன். ஸோ கன் இருக்குது, நம்ம மட்டும் எடுத்துக்கிட்டோம் கைஸ். ஓய் போடு. ஸோ ஷார்ட் கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். இந்த கேமில் பாருங்கள், ஷார்ட் கன் சூப்பராக இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 மிஷின் முடிச்சிட்டோம். அடுத்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மிஷின் உங்களுக்கே தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். ஒரு பயங்கரமான மிஷினு காப்லேண்ட். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கஷ்டமான மிஷின் தெரியும். அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அதனால் நம்ம வந்து ஒரே அதாச்சும் வந்து ஒரே அந்த ஒரு மிஷின் ஒரே வீடியோவில் மட்டும்தான். அதாச்சும் என்ன சொல்கிறது, அந்த ஒரு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம காப்லேண்ட் மிஷின் மட்டும்தான் போடுவோம். ஏன்னா அவ்வளோ கஷ்டமான மிஷின் அது பார்த்தீங்கன்னா அது முடிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. சீட் கோட்ஸ் கிடையாது, அது வேறு ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். எவன்டா அது ஃபோன் பண்ணுறது? ஆமாம் டாமி, நான் அவனை பற்றி பேச நினைக்கிறேங்கிறான். என்னடா லான்ஸு அப்படின்னு கேட்குறான். நீ என்னோடய ஃப்ரெண்டு, நான் ஒன்றும் அதை ஒன்றும் பெருசாக நினைக்கலங்கிறான். ஏய் நீ எதுக்கு நம்ம பாய்ஸ் முன்னாடி எதுக்கு நான் அசிங்கப்படுத்தினேன்? என்னால் அது நினைக்கவே முடியல. நான் அப்படிலாம் ஒன்றும் பண்ண நினைக்கல, நீ கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்க டாமி, நீ ரொம்ப பண்ணுற. நீ வந்து என்ன லான்ஸ், நீ இன்னும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஏய் ஒரு நிமிஷம் இரு டாமி, நீ இத்தனை நாள் என்னை முட்டாள் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணியிருக்க, அப்படி என்னை இப்படி ட்ரீட் பண்ணியிருக்க. அதுக்கப்புறமா வந்து லான்ஸ் ஈஸியாக எடுத்துக்கோ, தயவுசெய்து ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஒரு ட்ரிப்பு போறியா அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறமா வந்து எனக்கு இது ரொம்ப எமோஷ்னலாக இருக்கான். நான் நம்பு லான்ஸ் எனக்கு கேட்குதா எனக்கு கேட்குது டாமி. அதுக்கப்புறமா என்னால் இது திருப்பி மறுபடியும் ரொம்ப நாள் எடுக்க முடியல. அதுக்கப்புறமா வந்து லான்ஸ் அப்படிலாம் இருக்காத, உனக்கு டு யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்குறான். ரிலாக்ஸ் ஆகுது, கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ லான்ஸுக்கு ஏதோ டென்ஷன், அதாச்சும் நம்ம அந்த பாய்ஸ் முன்னாடி சொன்னோம்ல எவன்ட்ட உனக்கு இந்த மாதிரி ட்ரக் கொடுத்துட்டு இருக்குதுன்னு, அதான் போல இருக்கு கைஸ். ஸோ எங்கடா இருக்குது கேம்? கரெக்டாக சேவ் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நீங்களே பாருங்க கைஸ். காப்பு சார், நீங்கள் போன மிஷினில் பயங்கரமாக எனக்கு வெறுப்பேற்றிட்டீங்க. நான் சும்மா விட மாட்டேன்டா அவனை. என்னடா அவனுக்கு அப்படி என்னடா ஒரு மாதிரி போகிறான்? என்னடாச்சு உனக்கு? ஏய் என்ன கேஸ் இது ஒரு மாதிரி வெள்ளையாக தெரிஞ்ச? நீங்களே பாருங்க. போடு என்னடா துரத்துற? போட்டா. ஏய் என்னடா உனக்கு வேணும்? நீ போட்டா டார்ச்சர் பண்ணுறானுங்க போட்டு. என்ன பண்ணியிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மிஷினில் போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பானுங்க. போட்டா நீங்களி அவ்வளோதான். வேறு எவ்வளோ இருங்க வந்தால் அங்கே நம்ம 2 பேர் குண்டு பசங்க போயிட்டுருக்கானுங்க. போட்டு கண்ணா வேணும் உங்களுக்குலாம். சும்மா விட மாட்டேன் மீன் தேவலாம் பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ஐயோ. ஸோ இதுக்கு மேலே எங்கள் ஏதோ வம்பு வச்சுக்க வேண்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த டேஸ்லாம் பாய்.